ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். 2 நாளாக கொஞ்சம் உடம்பு முடியாதனால இட்லி மாவு அரைக்கல. அதனால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குயிக்காக செய்கிற மாதிரியான ஒரு பன் தோசை தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு அரிசியோ உளுந்தோ எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் கடலை மாவு, ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, 1 கப் தண்ணியும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் போல் அதை ஊற வச்சிடலாம். இப்போ ரவை ஊற கேப்பில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு கண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உடச்ச உளுந்து, ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கூடவே கேரட்டை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி ஆறினோடனே நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆப்ப சோடா நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு பன் தோசை கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும். இப்போ அதே தாளிப்பு கண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவு அது கூட சேர்த்து சிம்மில் வச்சு 5 நிமிஷம் போல் திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு பன் தோசை ரெடி ஆகிடும். இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தான். நல்லா கெட்டியாக அரைச்ச தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.